யாருமா அவன்? அவன்தான் என் அக்காவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். கல்யாணம் பண்ணதுல இருந்து என் அக்காவை டார்ச்சர் பண்ணியே கொன்னுட்டான். என் அக்கா செத்ததுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். நான் அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஆனாலும் அவன் நான் எங்க போனாலும் என்னை தேடி தேடி வந்துகிட்டே தான் இருந்தான். கடைசியா நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். இத்தனை நாளா நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா எப்படியோ நான் இங்கதான் இருக்கேங்கறத தெரிஞ்சுக்கிட்டு காலையில எனக்கு போன் பண்ணி என்னை கூட்டிட்டு போறதுக்காக வரேன்னு சொன்னான். அவன் வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடலான்னு தான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த ராஸ்கல் வந்துட்டான். நல்ல வேளை நீங்க எல்லாரும் இருந்ததால என்ன அவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வரேன். நன்றி. கனகா நில்லுமா. ஐயா சொல்லுங்க ஐயா. இனிமே நீ எங்கேயும் போவனா, இங்கே இரு. ஐயா எங்க கண்ணு முன்னாடியே உன்னை அவன் அடிச்சு இழுத்துட்டு போறான். இப்ப நீ தனியா போனா உன்னை சும்மா விடுவானா? இதான் உனக்கு பாதுகாப்பான இடம். அதனால நீ இங்கே இரு. ஐயா நான் எப்படி இங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானமா சொன்ன இந்த குடும்பத்துல ஒருத்தரா உன்னை பாத்துக்கிட்டோன்னு. இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். நீ இங்கதான் இருக்கணும். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்கு இப்ப காலெல்லாம் விடுற? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ பேக் எடுத்துட்டு உள்ள போ. ரொம்ப நன்றிங்க ஐயா.